நான்வெஜ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு செம்மையான சேனக்கிழங்கு பெரட்டல் செய்யலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, இந்த சேனக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ஃப்ரை பண்ணா போதும், டீப் ஃப்ரை தேவை கிடையாது. அது ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே, இந்த மீன் வயல் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ரெசிபி கிழங்கு டைப் அப்படிங்கிறனால ஒரு 5, 6 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். தென் சேம் பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் சேர்த்துட்டு அது வெடிச்சதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைன் பேஸ்ட் ஆட் பண்ணணும். தென் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி ரா ஸ்மெல்லாம் போயிட்டு மசாலாவோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நம்ம சேனக்கிழங்க ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோவாக வந்து நம்ம பரட்டி விடணும். ஸோ தட் மசாலா எல்லாமே வந்து கிழங்குல நல்லா இன்கார்பரேட் ஆகும். மசாலாலாம் நல்லா இறங்கி டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு வேற லெவலில் சேனக்கிழங்கு பரட்டல் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.